கடவுளிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். My soul knows it well. பொதுவான மானிடமும் பற்றுறுதி பகிர்தலும் பன்முக தன்மை என்பதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலே உம்முடைய பாதபடியிலே நிற்கும்படியாய் உம்முடைய வல்லமையும் வழிநடத்தலும் உம்முடைய காருண்யமும் இரக்கமும் தயவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி நாங்கள் நன்றி சொல்லும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற ஜீவன் சுகம்பலனுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய ஆவியானவர் எழுந்துருளி நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாக ஏற்று எங்களை ஆசிர்வதிக்க உங்களுடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்துகின்றோம். கடவுள் தான் முன்குறித்த உங்களுடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள்தாரும். வருகின்ற புதிய மாதத்தின் நன்மைகளிலும் உங்களுடைய அடைக்கலங்களிலும் கிருபைகளிலும் நாங்கள் பெருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 170 சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையாய் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 170.
நாம் நின்றபடியே ஜெபம் செய்வோம். ஆராதனை முறைமையின் பக்கம் எண் 1 பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவர்களுக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் தமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரியாதிருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் அளவில்லாத தயவினாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையால் அறிக்கையிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்தவும் அவருடைய மிகவும் புகழ்ந்து சிறப்பாய் பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய திருவசனத்தை கேட்கவும் தம்முடைய உடலாவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அனைவரும் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணை நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேற் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துங்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுமுள்ள நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவையின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறுத்தத்தோடு பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாவர பிதாவே, அபாத்திரான நமது அடியாராகி எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட உமது விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் நமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் என்ன நலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 14வது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். மனுக்குலத்தை தமது சாயலில் படைத்த எல்லாம் வல்ல கடவுளே, எமது வாழ்வில் உலகளாகிய மனு குடும்பத்தின் அழகை காண மறுக்கின்ற தடைகளை தகர்த்து போடும். அனைவரோடும் கரிசனையோடு வாழ அருள்தாரும். வேற்றுமையில் ஒற்றுமையோடு அனைவருடன் இசைந்து வாழ்ந்து நீதியுள்ள சமுதாயத்தை கட்டியெழுப்ப எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உமோடும் தூய ஆவியாருடனும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்லுங்கள். கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதோடைய. லூக்கா 18:16. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம்
16, 13. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. லூக்கா 18:16. பிள்ளைகள் என்னிடத்தில் இடம் கொடுங்கள், அவர்களை தடைப்படாதிருங்கள். பரோட ராஜ்யம் அப்படிப்பட்டோடு. லூக்கா 18:14. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாடி இருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. லூக்கா 18:16. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. லூக்கா 18:14. அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பெறெடுப்போம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, அளவிட முடியாத அன்புக்காக எல்லையற்ற உடைய இரக்கங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் சாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாங்கள் லூக்கா நற்செய்தி நூலில் வாசிக்கிற பிரகாரம் அருமையான என்னுடைய ஞாயிறு பள்ளி குழந்தைகள் எல்லா விதத்திலும் விருத்தி அடைந்து வளர்ந்து பெறுவதற்கு நீர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்கு வரும்போது அவர்களுக்காக நடத்தப்படுகிற அந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வகுப்பில் பங்கெடுக்கிற அருமையான இந்த பிள்ளைகளை நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவர் கற்றுக்கொள்கிற எல்லா விதமான போதனைகளும் வசனங்களும் கதைகளும் நன்னறி போதனைகளும் ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் பதிந்து வரும் நாட்களிலே அவர்கள் உம்முடைய பாதையில் நடக்க அவர்கள் கிருபை கொடுத்தாலும் சாம். அவருடைய படிப்பையும் அவருடைய மற்ற எல்லா காரியங்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவதற்கு உடைய ஞானத்தையும் உடைய கிருபை வரங்களையும் அவர்கள் கழிப்பீராக. அருமையான இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்களை பொறுப்படுத்தி நடத்துகிற இந்த ஊழியக்கார பிள்ளைகளை நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் கூட இடத்துல அர்ப்பணிக்கிறோம். சபையாராக நாங்கள் இணைந்து அருமையான இந்த பிள்ளைகளை நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அவர்களோடு நீர் பயணப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து ஏற்ற காலத்திலே நம்முடைய கைக்குள்ளே ஆண்டவர் இருந்து உயர்த்தப்பட உதவிச்சையும் சா. துதி கன மகிமை எல்லாவற்றுமே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரிலே உங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். சபையை அமர்ந்திருக்க நாம் திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 16 வரை. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 16 வரை. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள்.
இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து எபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 முடிய. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாகும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103. 103ஆம் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி மீது இரக்கத்தை மணிமுடியாக சொல்லுகிறார்.
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, கொடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமை. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீதிய பொறுமை பேரன்பு உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கிழக்குக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறியார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியில் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். மனதும் இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. உடன்படிக்கையை கடைபிடித்து அவருடைய கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலை. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதைச் செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். யாவரும் சேர்த்து ஆட்சித்தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே, சகலக்கிரியர்களும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம் நின்றபடியே நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள திருமறை வசனங்களை படிக்க கேட்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள திருமறை வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கும் கல்யாணம் செய்ய ஒரு ராஜாவுக்கும் ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகள் கொழுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்களை பட்டயத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களே அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிசந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தங்கள் கண்ட நல்லோரையும் பொல்லாரையும் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளாக நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதரே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவைகளை கையும் காலுமாக கட்டி கொண்டு போய்
அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்திப்படி பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாற்றி உண்டாகும். நாம் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் புகுத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்று இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகரர்கள் நாம் அறிந்த விதமாக அருட்பணி ஊழியங்களுக்கென்று இந்த வாரத்தோடு பெறப்படுகின்ற காணிக்கைகள் நிறைவு பெறுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நமக்கு காலை உணவாக இட்லியும் மற்றும் குடல் குழம்பு மீன் குழம்பு வழியாக இந்த அருட்பணி ஊழியங்களுக்காக காணிக்கைகளை சேகரிக்கின்ற அருமையான திருமுகு ஜவஹர் பெஞ்சமின் ஐயா குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்று ஆலய ஆராதனை நிறைவிலே நீங்கள் வடை தேநீர் ஆகியவற்றை ரூபாய் 10 காணிக்கையாக கொடுத்து பெற்றுக்கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 30/8/24 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை நடைபெறும். 1/9/2024 மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அதிகாலை ஆராதனை பதிலாக காலை 9 மணி ஆராதனையாக ஒரே ஆராதனையாக நடைபெறும். அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக அன்றைய நாளிலும் நம்முடைய மதுரை பகுதியிலே அருட்பணி ஊழியங்களுக்கென்று பயிற்றுவித்து வருகின்ற தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் ஃபைனான்ஸ் கேம்பெயின் நிதி ஆதாரங்களுக்காக நமது ஆலயத்திலே அன்றைய நாளிலே பேராசிரியர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கல்லூரிக்காக உங்களால் இயன்ற காணிக்கைகளை ஆலய ஆராதனை நிறைவிலே தந்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாக அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நாம் அறிந்த விதமாக வயநாடு பகுதியிலே இயற்கை பேரிடர் காரணமாக அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை உறவுகளை இழந்திருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். பேராயர் ஐயாவுடைய வேண்டுகோளின்படியாய் இந்த வாரமும் நீங்கள் ஏதேனும் காணிக்கை கொடுத்து உதவி செய்ய நினைக்கின்றவர்கள் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற நோட்டிலே அருமையான திரு சாமுவேல் தவராஜ், திரு ப்ரொஃபஸர் ஜெபச்சந்திர மோகன் ஆகியோரை தொடர்பு கொண்டு உங்களால் இயன்ற உதவிகளை தேவையுள்ள மக்களுக்கு கொடுத்து உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருமணத்தின் வழியாய் பெய்டு ஹாஸ்டல் பணம் கட்டி சேர்ந்து இருக்கின்ற முதியோர் இல்லமானது புது மிஷன் வளாகம் திருமங்கலத்திலே செயல்பட்டு வருகின்றது. மாதத்திற்கு 7,000 ரூபாய் உணவு மற்றும் இருப்பிட கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. முன்பணமாக 20,000 ரூபாய் செலுத்த வேண்டும். யாரேனும் விதமாக இந்த இல்லங்களிலே பயன்பெற விரும்புவோர் இதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தா குறித்ததான இறுதி அறிவிப்பு. நாம் அறிந்த விதமாக இந்த நிதி ஆண்டிற்கான 3 ஆண்டுக்கான சந்தா தொகையை குறிப்பாக ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளாக ஒரு சந்தாவை நீங்கள் செலுத்தியிருக்க வேண்டும். அதனுடைய நிலுவைத் தொகையினை இம்மாதம் 31ஆம் தேதி குறிப்பாக சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமையோடு சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நீங்கள் இந்த நிலுவைத் தொகையை செலுத்தலாம். ஆக இதை மனதில் கொண்டு இந்த 3 மாதங்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 நாட்களுக்குண்டான 3 மாதங்களுக்குண்டான நிலுவைத் தொகையை
நீங்கள் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக செலுத்தி முடிக்க வேண்டும். ஆகவே அதை நினைவில் கொண்டு செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அவ்விதமாக செலுத்துகின்ற வேளையிலே தான் நீங்கள் வாக்காளர் வேட்பாளர் தகுதி பட்டியலில் இடம்பெறுவீர்கள் என்பதையும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். உற்சாகமாய் கொடுக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய பிறந்தநாள் திருமண நாள் அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் காணுகின்றவர்கள் 26/8 மிஸ்டர் மில்டன் பவர்ஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 30/8 மிஸ்ஸஸ் ஜோஸ்லின் ரெபேகா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகின்றவர்கள் டாக்டர் பிரதீப் ஜான்சன், மிஸ்ஸஸ் சுனிதா பிரதீப் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இது போல பல பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் தந்து அவருடைய சாட்சியாய் ஜீவிக்க கிருபை செய்வாராக. பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற உம்முடைய கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். கட்டளையிட்ட பிறந்த ஆண்டுகளிலே உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் வழிநடத்தல் நிறைவாயிருந்ததைப் போல இன்னும் கட்டளையிட இருக்கின்ற அனைத்து பிறந்த ஆண்டுகளிலும் திருமண ஆண்டுகளிலும் உம்முடைய கிருபை, அடைக்கலம், காருண்யம், தயவு அவர்களை காத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதுபோல பல பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் தங்களுடைய வாழ்விலை பெற்று உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் நீர் அருள் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. கர்த்தர் தாமே இது போல பல பிறந்தாண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் காண கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 125 தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கையை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கீர்த்தனை எண் 125. நீ
ஜெபம் செய்வோம். ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அனுதினமும் எங்களை பின்தொடர செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய அன்புக்காக இரக்கங்களுக்காக மறுபடியும் ஸ்தோத்தரிக்க விரும்புகிறோம் சாமி. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, இந்த அருமையான வழிபாட்டு நேரத்திலே நீர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகள் நினைவு கூறுகிறோம். அதை நினைவு கூர்ந்த ஒரு சிறு காணிக்கை நன்றியின் அடையாளமாக படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையிலெல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய திருநாமத்தின் மகிமைக்காக, உடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிகளுக்காக, குறிப்பாக இந்த திருச்சபையுடைய வளர்ச்சி பணிகளுக்காக இந்த காணிக்கைகள் எடுத்து செலவழிக்கப்படட்டும். படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பெயர் பெயராக ஆசீர்வதித்து வரும் நாட்களில் இன்னும் ஆண்டவரே உமக்காக உற்சாகமாக காணிக்கையில் கொடுக்கவும் உமக்காக சாட்சியாய் வாழவும் உதவி செய்வீராக. இப்போது உடைய திரு வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். உடைய அடியார் வழியாக ஆண்டவரே எங்களோடு கூட நீர் உடைய வார்த்தைகள் மூலமாக இடைப்படுவீராக. இயேசு ரட்சகரின் இனிய திரு பெயரிலே உங்கள் தாழ்மையோடு கேட்கிற அன்பின் பிதாவே, ஆமென். சுக்லன்பானவர்களே, இந்த நாளிலும் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் பேராசிரியர் அறிவர் ஜே ஜான்சன் சுந்தரராஜ் அவர்கள் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமது மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் முன்னாள் துணை முதல்வராக பணியாற்றி இப்பொழுதும் கர்த்தருடைய திருப்பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிறந்த ஒரு நூல் ஆசிரியர். தன்னுடைய வாழ்வின் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை அநேக செய்திகளை நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அருமை ஐயா அவர்கள் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை ஐயா அவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். கிருபை மேல் கிருபை பாராட்டி கிருபையாய் நித்தம் வழிநடத்தி வருகிற கிருபாசனப்பதியே, கிருபையாக நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளையும் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தோடு தருகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த ஒவ்வொரு நாளையும் உக்கரானத்துவத்தோடு செலவிடும் ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க. இப்போ தகப்பனே இந்த தியான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான ஆலயத்தில் தகப்பனே உம்முடைய மக்களோடு பேசுகிற வார்த்தையிலே கர்த்தர் இடைப்பட வேண்டும் என்று சமூகத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நாங்கள் வாஞ்சையோடு அந்த வார்த்தைகளை கேட்க, உறுதியோடு மனதிலே அதை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சபையாரே, உங்கள் முன்னால் நிற்பது கடவுளுடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்தவனாக முதலாவது கர்த்தருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அருமையான மதிப்புக்குரிய குருவானவர்களுக்கு, உதவி குருவானவர்களுக்கு, சபையாருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் உங்களையும் மீட்டு கொண்ட அருமை இரட்சகர் இயேசுவின் இனிதான நாமத்தில்
மனதார வாழ்த்துகிறேன். இந்த பொழுதிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். என் செய்தியை உங்கள் முன்பாக வைப்பதற்கு முன்பதாக என் வாழ்விலே கர்த்தர் செய்த பெரிய அற்புதத்தை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யாசிக்கிறேன். 22ஆம் வருடம் சரியாக கிறிஸ்துமஸ் தினத்தன்று சரியான ஜுரம் 104. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால் டாக்டரை பார்க்க முடியலை. அடுத்த நாளிலே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன். அங்கே ஏதோ லிவரை சுற்றி சிஸ்ட் இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு மாதிரி 2 லிட்டர் போல் எடுத்தாங்க. பூர்ண சுகமாயிருச்சு. அதை தொடர்ந்து அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, ப்ரொஃபஸர் ஏதுக்கும் ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம்னு சொன்னார். பிளட் டெஸ்ட்டுக்கு போச்சு. அந்த பிளட் டெஸ்ட்டு ஒரு ஒரு பயங்கரமான எச்சரிக்கையோடு இவருக்கு பயங்கர கேன்சர் இருக்குது அப்படின்னு வந்துச்சு. அப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன், கடவுளுடைய பெரிதான கிருபையாக ரொம்ப நல்லா இருக்கேன். காய்ச்சல் வந்துச்சு, வாஸ்தவம் தான், இப்போ சரியாயிடுச்சு. நேற்று வரைக்கும் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன், அதனால் இட் இஸ் நாட் பாசிபிள்னு டாக்டர் சொன்னார். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனாலும் எப்போ இது ஒரு நம்முடைய சிந்தனைக்கு வந்துச்சோ ஆழமாக பரிசோதிப்போன்னு சொல்லிட்டு பெட்டுன்னு ஒரு இது இருக்குது, அந்த இதுக்கு போனேன். அதை எடுத்தப்போ அதுவுமே இவருக்கு பயங்கர கேன்சர் இருக்குதுன்னு வந்துச்சு. நம்ப முடியவில்லை. ஆனாலும் அடையாறில் போய் ஒரு 5.5 மணி நேரம் ஒரு பெரிய சர்ஜரி நடந்துச்சு. ஒரு 15 சென்டிமீட்டர் போல் குடலை வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த 15 நாளைக்கு அப்புறம் அவர் சொன்னார், டாக்டரு, ப்ரொஃபஸர் உங்களுக்கு ஸ்டேஜ் 2 ஆயிடுச்சு. இது ரெக்டம் சிக்மாய்டு கேன்சர், கோலன் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நான் தர முடியாது, ஒரு மாத்திரை கூட இல்லை. நீங்கள் போயிட்டு 6 மாதம் கழித்து வாங்க, என்ன ரிவ்யூ பண்ணலான்னு அப்புறம் யோசிப்போம். அதுக்கு இடையில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் மட்டும் இதற்குரிய டெஸ்ட் எடுத்து அனுப்புங்க. என்னுடைய விசுவாசம் உள்ளே என்ன சொல்லி கொண்டிருந்தது என்றால், நோ மை சன், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உண்மைதான், உங்களுக்கு வியாதி வந்தது உண்மை, ஆனால் யூ ஆர் ஆல் ரைட். அநேகர் எனக்காக ஜெபித்தார்கள், பாரத்தோடு நானும் ஜெபித்தேன். 3 மாதம் கழித்து இரத்த பரிசோதனை அனுப்பப்பட்டது. அதில் எந்த விதமான அடையாளமே இல்லை என்று வந்தது. கர்த்தருக்கு பெரியான ஸ்தோத்திரம். அதை அடையாருக்கு அனுப்பிச்சப்போ அவங்க டாக்டர்ஸ் இல்லை, சார் ஏதுக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்துருங்களேன். திரும்பமாக 3 மாதம் கழித்து எடுத்தேன். அதிலும் பூர்ணமான சுகம் கிடைத்து இன்று நான் உங்கள் முன்பாக நிற்பது அவருடைய பெரிய அற்புதம். இதை பெரும்பாலும் சில வேளையை நான் பார்க்குற மேடைகளில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு தலை வலிச்சு போயிடுச்சு, இடுப்பு வலிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதை என்னுடைய சொந்த அனுபவம். கர்த்தர் பெரிதான காரியத்தை என் வாழ்க்கையிலே செய்தார். அவர் கொடுத்த அந்த கிருபையின் கூடுதலாக கொடுத்த அந்த கிருபையின் நாட்களில் நான் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுது ஒரு காணிக்கையாக ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று நினைத்து ஒரு 40 டாபிக்ஸ் பைபிளிலிருந்து எடுத்து அந்த ஒவ்வொரு நாளுக்கும் தியானம் பண்ணுற மாதிரி, ஒரு 40 நாளைக்கு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு 40 ஆர்டிகல்ஸ் எழுதி அதை கர்த்தருக்கு காணிக்கையாகவும், அதிலிருந்து வரக்கூடிய, அது 100 ரூபான்னு போட்டிருக்கேன், அதிலிருந்து வரக்கூடிய தொகையை ஏழைகளுக்கும் என்று நான் அதை தீர்மானித்தேன். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இட் ஹாஸ் எ வெரி வைட் ரீச். அது வாங்கி படிக்கிறவர்கள் பயனுள்ளதாக நினைக்கிறார்கள். அது தனிப்பட்ட தியானத்திற்கு என்று எழுதப்பட்டது. அது ஒருவேளை எங்காவது செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது நான் அந்த புத்தகம் கூட கொண்டு வந்திருக்கேன். விருப்பப்பட்டவர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய விரும்பினால், உங்களுடைய ஆத்மத்துக்கு பிரயோஜனமாக அந்த புக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அதை நீங்கள் வாங்கி செல்லலாம். வெளியில் 6 இருக்குது. சரி, இப்போ செய்திக்கு வருவோம். செய்திக்கு வரப்பையும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்கள் முன்னாடி நான் பிரசங்கியாக நிற்கலை. கிறிஸ்துவனுடைய பெரிய அன்பை ருசித்தவனாக, அந்த அவருடைய நம்முடைய இரட்சகருடைய ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தவனாக உங்கள் முன்பாக நிற்கிறேன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நினைத்த செய்தி தேவ கிருபை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட எப்போ பார்த்தாலும் இந்த பரிசுத்தம், ஸ்தோத்திரம், ஆமென், கிருபை போன்ற வார்த்தைகள் சரளமாக புழங்குகிறோம். நம்ம இன்னும் அதிகமாக புழங்கப்படுவது இந்த கிருபை என்கிற வார்த்தை தான், இல்லையா? எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபை நல்லா இருக்கேங்க. அந்த கிருபையின் ஆழத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட அன்றாட வாழ்க்கையில் அதெல்லாம் கடவுள் கிருபை நல்லா இருக்குது. பையன் என்ன செய்கிறான், அவன் காட்ஸ் கிரேஸ் காலேஜுக்கு போயிட்டாங்க.
இந்த டிரான்ஸ்ஃபர் என்னாச்சு? பை காட்ஸ் கிரேஸ் கிடச்சிருச்சு என்று கிருபை 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 என்று சொல்லுகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குகிற பொழுது முதலாவது ஒரு மனிதனை சந்திப்பது கிருபை தான். அந்த கிருபை இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிருபையில் வளர்ந்து பெருகுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியான அந்த கிருபை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஒருவேளை ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னால் இட் இஸ் அன்மெரிட்டட் கைண்ட் ஆஃப் ஃபேவர் ஃப்ரம் காட். நமக்கு அதில் தகுதி இல்லை, அதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை, நாம் எதையுமே தாமாக செய்து விட முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான அன்பினாலே, எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ ஹியர், அங்கே ஆடிபிள்? தேங்க்யூ வெரி மச். அப்படியானால் அந்த அவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் பொருட்படுத்தாது, அக்கிரமங்களை எல்லாம் கணக்கில் வைக்காது, எல்லாவற்றையும் புறந்தள்ளினவராக அவருடைய தயவினால் மட்டும் நம்மளை ரட்சித்திருக்கிறார் அல்லவா? அந்த ரட்சிப்பு தான் கிருபையின் அடையாளம். அப்படியான கிருபை என்று சொன்ன உடனேயே உங்களுக்கும் எனக்கும் மனதில் வர வேண்டிய சிந்தனை நிச்சயமாகவே அது ஒரு தேவனுடைய தயவு, ரட்சிப்பு என்பது தான். இதை எபேசு சபையாருக்கு பவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதுகிறார். இந்த எபேசு 2:8 வாசிங்கன்னா, ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி கிரியையினாலே இது ஆனதல்ல, இது தேவ ஈவு, நம்மால் உண்டானது அல்ல. சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்லலாம் 8:4, மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம். ஏசாயா 7:18, 2 சாமுவேல் 7:18, இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இந்த கிருபைன்னு சொல்கிறப்ப அந்த தேவ ஈவு என்பதோடு நிறுத்திக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை, வல்லமையை காண முடியாது. கிருபைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அந்த பரிமாணங்கள் பல இருந்தால் நான் 3 மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது பரிமாணம் நம்மை அது சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்துகிறது. This is very true. If you can experience the grace of God, you will definitely pass through all these different stages. நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் கிருபையினாலே நம்ம என்ன செய்யக்கூடாது, கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மை அவரோடு ஒப்புரவாக்குகிறதுனால அவருடைய சாயலை நமக்கு தருகிறார். அப்போ தான், அதனால நம்ம சொல்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. That is possible only through the grace of God. கடவுள் கிருபை தருகிறதுனால, அவருடைய அடையாளத்தை நமக்கு தருகிறதுனால, அவருடைய சாயலை நம்மில் திணிக்கிறதுனால நாம் அவருடைய உணர்வமாக இருக்கிறோம். மூன்றாவது, இந்த கிருபையை பெற்றவன் வலிமையை பெற்றவனாக இருக்கிறான், வல்லமையான வாழ்க்கை நடத்துகிறவனாக இருக்கிறான். கிருபையின் வட்டத்துக்குள்ளே வருகிற ஒருவனுக்கு நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவன் நினைக்க முடியாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி கிருபையின் அடிப்படையில் ஏராளமான சலுகைகளை, வல்லமையை பெற்று செயல்பட்ட பாத்திரங்கள், பல பாத்திரங்களை நம்முடைய வேதாகம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அதில் 3 நபர்களை மட்டும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒன்று அவன் மோசே, இன்னொன்று கிதியோன், மூன்றாவது புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல். ஒவ்வொருவராய் ஒரு சில வினாடிகள் அதை பார்ப்போம். மோசே அழைக்கிறார். அதனுடைய பின்னணி என்ன? இந்த எகிப்திலே அடிமைகளாக இஸ்ரேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேன்பாக இருக்கிறார்கள். அவருடைய கூக்குரலின் சத்தம் கடவுளுக்கு கேட்கிறது. அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் என்ன செய்கிறார், அவர்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் மோசஸை அழைக்கிறார். அந்த மோசையை அழைக்கிறப்ப நீங்கள் அந்த பின்பத்தை யோசித்து பார்க்கணும். எங்கேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு? எகிப்திலிருந்து. எகிப்து ஒரு பறந்து விரிந்த சாம்ராஜ்யம், ஆயிரமான பல்வேறான நாடுகளுக்கு பெரிய அதிபதியாக இருந்த நாடு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்வோன் ஒரு கொடுங்கோல் மன்னன். அவன் ஒரு சாத்தானின் மறுபிறவி. தன்னை கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்தவன், வணங்கா கழுத்துக்காரன். இந்த சூழ்நிலையில் போய் மோசையை போய் நீ போய் அங்கேருந்து அழைச்சிட்டு வா. எத்தனை பேர் அழைச்சிட்டு வர்றது? 6,1730 பேர். நேச்சுரலி நீங்களும் நானும் அந்த நிலையில் இருந்திருந்தால் நாம் அப்படித்தான் சொல்லியிருப்போம். அப்போ மோசஸ் சொல்வார், ஐயா நான் யார்? ஹீ இஸ் ஆஸ்கிங் ஹிம்செல்ஃப், யாருங்க என்னை போய் கூப்பிடுறீங்களா? நான் யாருங்க? ஹூ பை தட் யூ ஆர் காலிங் மீ?
யாத்ரா 3:11 பார்க்குறோம். நீங்கள் யார்? என்னை கூப்பிடுறீங்களே, நீங்கள் யாருன்னு தெரியலையே, திடீர்னு என்னை வந்து அழைச்சிங்கன்னா நான் இந்த பெரிய பணியை நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஹூ ஆர் யூ என்று கேட்கிறார். மூன்றாவதாக, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரிங்க, அவங்க என்னை நம்பவே மாட்டாங்கன்னு சொல்கிறார். தென் அகைன் he continues to plead with God about his inability. அவருடைய இயலாமையை பற்றி கடவுள்கிட்ட பேசுகிறாரு. ஐயா, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயன், எனக்கு மந்த நாவு, என்னை தயவுசெய்து ஆளை விட்டுருங்க, வேறு யாரையாவது போக சொல்லுங்க அப்படி சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் கடவுளுடைய அழைப்பு வருகிறது. கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன். அங்கே நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற அந்த செய்தியில் என்ன இருக்குன்னா, என்னுடைய கிருபை உன்னோடு இருக்கிறது, அது உன்னை நடத்தும். நடந்தது என்ன நமக்கு தெரியும். மக்களை அவன் நடத்தி அங்கிருந்து மீட்டெடுத்து வருகிறார். எந்த இடத்துக்கு போய் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்படி என்ன நிகழ்கிறது? ஒரு மிக பலவீனமான ஒரு மனிதன், நான் யார், என்னையே அனுப்புறீங்க, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்த மனிதனை கடவுளுடைய அனாதி அந்த கிருபையினுடைய வல்லமை, அந்த வலிமை அவனை பெரிய மனிதனாக்குகிறது. ஒரு சாதாரண மனிதனை ஒரு பெரிய தலைவனாக்குகிறது. ஒரு நினைக்க முடியாத அளவுக்கு அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சூரியனை கண்ட பனி போல் மறைந்து விடுகிறது. சரி, இந்த பின்பத்தோடு அடுத்த கேரக்டருக்கு வருவோம். கிதியோன். கிதியோனுடைய பின்னணி என்ன? பாடமாக வாசிக்க கேட்டோம். நம்ம கிதியோன் என்ன செய்கிறான்? அந்த சூழ்நிலையில் நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கும் அந்த ஆண்டவர் கிதியோன் எங்கேயும் அழைக்கிறார். எந்த பின்னணியில்? மீதியானர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? 7 வருடமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன விதைச்சாலும் சரி அதை போய் அழிச்சிட்டு வந்துடுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு ஒரு எங்கேயாவது போய் குடியிருந்தால் சரி, அங்கே இருக்கிற ஆடு மாடுகளை பூரா கடத்திட்டு வந்துடுவாங்க. மலைகளிலையும் குகைகளிலும் போய் ஒழிந்து வாழ்ந்து கொண்டு நிலைமை. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஏயா, நம்ம முன்னோர்களை என்ன இப்படி கதை விட்டுட்டு போயிட்டாங்களே, அவர் காப்பாற்றினார், இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டாரு, அவர் கொண்டு வந்தார், இவர் கொண்டு வந்தார், அந்த கடவுள் எங்கே? வேர் இஸ் தட் காட், ஷோ மீ என்று கிடியோனிடத்தில் சொல்லுவார். கிடியோனே அப்படி சொல்லுகிறான், கிதியோனுமே. அப்போ கிதியோன்ட்ட, அப்பா அழைத்தவர் நான் இல்லை, போக சொல்கிறது நான் தான்ப்பா போக சொல்கிறேன், நீ போ என்று சொல்கிறார். அப்போவுமே ஹியர் ஆல்சோ ஹி இஸ் ப்ளீடிங் ஹிஸ் இன்னபிலிட்டி. அவன் என்ன சொல்கிறான்? நான் மனாசேயில் ஒரு சின்ன ஆளுங்க, எளிய குடும்பம் மனாசே, என்னுடைய அப்பா வீட்டில் நான் ஒரு சின்ன ஆள், என்னை விட்டுருங்க, நீங்கள் நிச்சயமாக என்னால் இதை செய்ய முடியாதுன்னு. இல்லை, என்னை தொடர்ந்து ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு பெரிய அந்த அந்த மீதியானியருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய நடக்கிறது. யாருக்காவது தெரியுமா? அதாவது மீதியானிடத்தில் ஒரு பெரிய ஒட்டகப்படை இருக்கிறது. வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறார்கள். அவனுடைய எண்ணிக்கை ஒரு லட்சம் பேராக இருக்கிறார். 1,20,000 பேர் மீதியானியர். ஆனால் இந்த கிதியோன்ட்டு இருந்ததோ 300 பேர். அங்கே பெரிய ஆயுதங்கள் இருந்தன. இவன் கையில் இருந்தது என்ன? யாருக்காவது தெரியுமா? 3 அவன் கையில் ஆயுதம் வச்சுருந்தான் கிதியோன். பிள்ளைங்க படித்தவங்க பைபிள். அவன்கிட்ட பட்டயம் இருந்தது. அப்புறம் எரிகிற ஒரு இது என்ன சொல்கிறது, அதை ஒரு பேர்னிங் ஸ்டிக் இருந்துச்சு. அப்புறம் உடஞ்ச பானை இருந்துச்சு. இந்த 3ஐயும் வைத்து அவன் என்ன செய்கிறான்? அவர்களை ஜெயிக்கிறான். எத்தனை பேர்? 300 பேரை கொண்டு 1,20,000 பேரை விரட்டி அடிக்கிறான். இது கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வந்த வல்லமையினாலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அப்பொழுது எது சாத்தியமில்லை என்று நினைத்தார்களோ அது சாத்தியமானது. What was considered to be impossible became a possibility. அவருடைய கிருபை இந்த அளவுக்கு இருக்க முடியும் என்பதை உணரச் செய்தது. இதுதான் அங்கே நடந்த ஒரு பெரிய நிகழ்வு. அப்படியானால் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த என்ன யோசித்து பார்த்தோம்னா, சின்னவனை 1000 சிறியவனை பெரிய ஜாதியமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பவுலுக்கு வருகிறேன். பரிசுத்த பவுல் எப்படி கிருபையாக நடத்தப்பட்டார், அவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது என்று பார்ப்போம். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அப்போ அவருடைய கஷ்டங்கள் பூரா நமக்கு தெரியுது. அவருடைய மிஷனரி பணியில் பெரிய பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள், தடைகள், சோதனைகள், நெருக்கங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 14, 24 28 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாடுகளை பூரா. அப்போ தான் அவனால் ஒரு ஸ்டேஜுக்கு வரான். செயின்ட் பால் என்ன சொல்கிறாரு? என்னுடைய இனிமேல் நான் இதை தாங்க முடியாது, என்னுடைய சரீரத்தில் இது ஏற்க எனக்கு பலன் இல்லை,
ஐ நீட் கிரேஸ். இவருக்கு இந்த கிருபை தேவைப்பட்டது என்று உணர்ந்த அந்தியோகியா சபையார் அவர் சீலாவுக்காகவும் பவுலுக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். எதற்காக? கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறார்கள். ஏன் கிருபை? அந்த கிருபையின் மூலமாக தான் நம்ம வல்லமை பெற முடியும். அந்த கிருபையின் மூலமாக தான் இந்த சோதனைகளை ஜெயிக்க முடியும். அந்த கிருபையின் மூலமாக அந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்த சபை இருக்கிறார்கள். இங்கே ஒரு குறிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதி சபையில் ஒரு அழகான சிஸ்டம் இருந்துச்சு. உங்கள் சபையில் நடந்த சில நிகழ்வுகளை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. குட்டி பிள்ளைகள் இன்வால்வ் பண்ணுறது எல்லாரையும் அப்படின்லாம். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் யுவர் பாஸ்டர் ஆன் தட். சரி, இங்கே வருவோம். அப்போ எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? சோமில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பைபிளில் போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மூப்பர்களை அழைத்து ஒரு எண்ணெயை வச்சு தலையை வச்சு ஜெபம் பண்ணி அவர்களும் சோகம் கொடுத்து அனுப்புவாங்க. எங்கே அந்த சிஸ்டம் இப்போ எங்கே இருக்குது? அதே போல் ஆலோசனை சொல்லுகிற பொழுதும் அதே மாதிரி தான் மூப்பர்கள் இது பண்ணுவாங்க. இந்த இப்போ பாருங்கள், கிருபைக்காக அந்தியோகியா சபை ஜெபித்தது. அந்த மாதிரி அந்த மூப்பர்கள் இருந்தார்கள் அப்பொழுது. அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் மெனி ஆர் தேர் டுடே. அதே போல் சபையாருமே அந்த மூப்பர்களை மதித்தார்கள். தட் இஸ் ஆல்சோ கான்ஸ்பிகஸ்லி ஆப்சென்ட். அதுவும் இல்லை. ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானால் அப்படிப்பட்ட ஒரு நாள் வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். சரிங்களா? அப்படியானால் அந்த பால் இந்த சூழ்நிலை தான் என்ன சொல்கிறாரு, இவங்க ஜெபிச்சாங்க, கிருபை பெறணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நான் ரொம்ப என்னுடைய பலவீனங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட போயிருக்கேன். அப்போ என்ன சொன்னார் கடவுள்? அவருடைய பலவீனத்தை அறிக்கையிட்ட பொழுது என்ன சொன்னார் செயின்ட் பால்கிட்ட? உன் பலவீனத்திலே என் பலன் பூர்வமாக விளங்கும், நீ போயா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. வாட் ஹேப்பன்? நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. மொத்தம் எத்தனை கடிதங்கள் நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 21 கடிதங்கள் எழுதப்பட்டன. எபிசல்ஸ், 21 எபிசல்ஸ். அவுட் ஆஃப் 21 எபிசல்ஸ் இவருடைய பாடுகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே, அவுட் ஆஃப் 21 புத்தகங்களில் லெட்டர்ஸில் 13-14 லெட்டர் அவர் எழுதினார். அது இன்று வரை பேசுகிறது. நாம் எபிசோட்ஸ் பயன்படுத்தாத காலங்களே கிடையாது. அது ஏற்படுத்துகிறது. பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி கிருபை என்ற வார்த்தையை ஒரு 128 தடவை வந்துச்சுன்னு சொன்னால் பைபிளில் 197 தடவை கிருபை என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். யார்? பரிசுத்த பவுல். பரிசுத்த பவுல் யார்? எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். பாடுகளின் மத்தியிலே கிருபையை பெற்றதினாலே, அவருடைய வல்லமையை பெற்றதினாலே அதை அவரால் சொல்ல முடிந்தது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தெரியும். நான் புதிய ஏற்பாடை படிக்கிறப்பெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு நம்ம இரட்சகருக்கு அடுத்தபடியாக அதிகமாக போற்றி புகழ்ந்து பாடப்படுகிறவர், நம் அனுசரிக்கப்படுகிறவர் பரிசுத்த பவுல் தான். இந்த அப்படியானால் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள் எங்கே போச்சு? அவருடைய பாடுகள் எங்கே போச்சு? அவருடைய பல்வேறு கஷ்டங்களை அவர் எப்படி தாண்டி வந்தார்? கிருபை அவருக்கு பலன் தந்தது. அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் நான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னாக்கும் எப்படி வலிமைப்படுத்துகிறதுன்னு. இப்படி இந்த ஒரு கிரேஸுக்கு, கிருபைக்கு ஒரு வலிமை இருக்குமானால் நானும் நீங்களும் அதை பற்றி கொள்ள வேண்டாமா? அந்த கிருபையை பற்றி கொண்டு அதில் வளர பெருக நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே 4 காரியங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். கிருபையில் நான் வளர வேண்டுமானால் முதலாவது அந்த அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுது நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவனாக அங்கே வர வேண்டும். அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்ற அந்த முற்றிலுமாக அவருடைய நம்பி வாழ வேண்டும். 4, எப்போதும் எல்லா சூழ்நிலைகளும் கடவுளை துதிக்க வேண்டும். ஒவ்வொன்றாக பார்ப்போம். அப்படியான கடவுளுடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிற பொழுது கிருபை செயல்பட ஆரம்பிக்கிறது. அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கிருபையிலே நாம் வளர முடிகிறது. இந்த கிருபையை ஒருவேளை சரியாக சொன்னால் ஒரு ஆற்றுக்கு, நதிக்கு ஒப்பிடலாம். நதி போன்றது. நதியினுடைய தன்மை என்ன? எல்லாருக்கும் தெரியும். மேலிருந்து கீழாக தாழ்வான இடங்களுக்கு கடந்து செல்லும். யார் தாழ்மைப்படுகிறானோ அவருக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை கடந்து வரும். அது நம்ம இது ஒரு பெருமை சொல்ல முடியாதபடிக்கு நீதிமொழிகள் 3:24 பார்த்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அது எதுலெல்லாம் இருக்குது? 1 பேதுல இருக்குது, யாக்கோபில் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது. பார்வோன் தலையீடு நின்றதுனால தான், அவர் பெரிய தன்னுடைய ஒரு மேட்டிமையான எண்ணம் இருந்ததுனால தான் அவனால் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியல. அவன் அநேக போதைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி சொல்லலாம், he who kneels before God does not stand before man. கர்த்தருக்கு முன்பாக மண்டியிடுகிறவன் அல்லது தன்னை தாழ்த்துகிறவன்
எந்த ஃபேவருக்கு போய் ஐயா தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க மனுஷன் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் யுவர் ஓன் லைஃப். அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? உங்களுக்கு கீமோ கொடுக்கணும், ஆனால் 65 வயசுலாம் கொடுக்கணும். உங்களுக்கு 82 வயசாச்சு. இந்த ஐ எம் 83 டுடே, 82 இயர்ஸ் அதை கொடுக்க முடியாது அப்படி தான் சொன்னார். அப்படியானால் நாம் கிருபையிலே வளருகிற பொழுது, அதை ருசிக்கிற பொழுது, பலன் தருகிறவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தரிடத்திலே நாம் ஒருவேளை தாழ்மையாக நடக்கிற பொழுது இயற்கையாகவே நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவது சொன்னேன், அதிகாலையிலே கிருபையை தேடுவோம். அதிகாலையிலே கிருபையை தேடுகிறவனுக்கு நிச்சயமாகவே கிருபை கிடைக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபை பொய்தாக இருக்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வாழ்நாளெல்லாம் இதை வாசிக்கிறவங்களுக்கு சங்கீதம் 90:10, நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். திரும்ப வாசிக்கிறேன், வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம், காலை வேளைதான் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு மிகச்சிறந்த நேரம். நீங்கள் இப்படி யோசித்து பார்க்கலாம். காலையிலே உணவு என்று சொன்ன உடனே உங்களுக்கும் எனக்கும் நினைவு வருவது அந்த மன்னா. இஸ்ரேல் ஜனங்கள் போகிறார்கள், பசி என்று சொல்கிறார்கள், மன்னா கொடுக்கப்படுகிறது. தட் ஷுட் பி கலெக்டட் ஏர்லி இன் த மார்னிங். மார்னிங்கில் போய் அதை பறிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா என்னாகும்? வெயில் அப்படியே உருகி போயிடும். சேம் வே இந்த மன்னா என்ன தெரியுமா? கிருபை என்பது ஸ்பிரிச்சுவல் மன்னா, ஆவிக்குரிய மன்னா. இந்த ஆவிக்குரிய மன்னாவையும் கருத்தோடு காலையிலேயே பெற்றுக்கொள்வோமானால் அது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. அடுத்தது மூன்றாவது, கர்த்தரையே நம்பி காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படி கர்த்தரை நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோன்னு. எனக்கு ஒரு பட்டா வேணும். பட்டா வேணும்னா என்ன செய்வேன்னா, அதுக்குரிய காசையும் கொடுத்துருவேன், நான் கடவுளை தாங்க நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டுருவோம். தேட் இஸ் நாட் காட்ஸ் வில். தேட் இஸ் நாட் அட் ஆல் த பர்பஸ் ஆஃப் காட். வென் காட் எக்ஸ்டென்ஸ் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையை உங்களுக்கு தடுகிற பொழுது என்ன நோக்கத்தோடு தருகிறார்? அப்பா என்னுடைய கிருபை அவனுக்கு போதும்ப்பா, அதில் நான் உன்னுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட் நம்மையும் மறந்தவர்களாக நம்ம என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளில் உலகத்தையும் திருப்திப்படுத்தி நம்மையும் கடவுளையும் திருப்திப்படுத்த நினைக்கிறோம். அப்படி அல்ல, கர்த்தரை முழுமையாக தேடுகிறவனையே, முழுமையாக நம்பியிருக்கிறவனையே அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று. அதுக்காக தயவுசெய்து நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வசனங்களை குறிச்சிக்கிட்டே வாங்க, பைபிள் எடுத்து. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. ஏன்னா வீட்டில் போய் படிக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க. சங்கீதம் 32:10. அதே மாதிரி நீதிமொழிகள் 16:20. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அதே மாதிரி நீதிமொழிகள் 14:26. கர்த்தரை நம்புகிறவனின் கால்கள் கண்ணிகளின் சிக்காமல் பாதுகாக்கப்படும். நீதிமொழிகள் 14:26. கர்த்தரை நம்புகிறவனின் கால்கள் கண்ணிகளில் சிக்காது பாதுகாக்கப்படும். 4, கர்த்தாவே நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 33:22. சங்கீதம் 33:22. 5, ஐசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். The peace is the other side of grace. A person who is enjoying grace is also endowed with that great peace of mind. அப்படியே அவனை பூர்ண சமாதானத்துக்கு எப்போ? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனித உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால். அப்படியான அந்த நம்பிக்கை, மூன்றாவது பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்படுத்துகிறது. சரி, அப்படியானால் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் யோசித்து பார்ப்போம். அப்படி யாராவது கர்த்தரை நம்பி அதனால கிருபை பெற்றாங்களான்னு. தாவீதை யோசித்து பாருங்க. தாவீது என்ன செய்கிறான்? கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறான். அப்போ அந்த அரசன் சொல்கிறான், நீ ராஜாவோட உடுத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்கிறான்? நான் கர்த்தரை தான் நம்புவேன், கர்த்தர் கொடுக்குற உடை எனக்கு போதும். So he was solely dependent on God that he never gave any importance to the outside dress. இதை போட்டால் அதை போட்டால் சரியாக போயிடும், யுத்தத்துக்கு சரியாக போயிடும். He never ever thought like that. அப்படி யோசிக்கவே இல்லை.
அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம்தான். அதே மாதிரி தான் கிதியோன், நம்ம சொன்னோம்ல, கிதியோனுமே அவன் வெறும் தீவட்டியையும் கேடயத்தையும் பானையும் வச்சுக்கிட்டு அந்த 300 இது பண்ணால. அப்போயே யோசிச்சிருக்கலாம், ஐயா என்ன 300 பேர், அவன் 1,20,000 பேர் இருக்கான், என்னை 300 பேர் சொல்லலை அவன். ஸோ கிடியன் வாஸ் ரியலி putting all his trust in God, and therefore he was able to do that. அதே அப்படியானால் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன? நம்மை முற்றிலுமாக அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபை காத்திருப்போமானால் நிச்சயமாக அந்த கிருபை நம்மளை மேற்கொள்ளும். அது நமக்கு போதும். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கிருபையில் பெருக கடவுள் உதவி செய்வார். கடைசியாக, எப்போதும் எல்லாவற்றிற்கும் துதிக்கிற பொழுது கிருபையின் பலனை பெறுகிறோம். கிருபையில் வளர முடிகிறது. கர்த்தர் கடவுளை போய் பேசுகிறப்ப துதிகளில் பிரியப்படும் கர்த்தர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் கர்த்தர், துதிக்கிறவருடைய ஜெபத்திலே பிரியப்படுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அதே வேளையில் நிறைய படிச்சிருப்பீங்க, துதிக்கிறவன் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. துதிக்கிற ஆத்துமாக்களே அவர்கள் ஜெயிக்கிற ஆத்துமாக்களாக இருக்கிறார்கள். துதிக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள். 150 சங்கீதத்தில் கடைசி 5 சங்கீதம் பார்த்தீங்களா, எப்பாவது துதிக்கிறதுலேயே தான் முடியும் எல்லாமே. கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 136ஆம் சங்கீதத்தில் மட்டும் 26 தடவை வருது. அப்படியானால் நம்முடைய கிருபையை பெற்றவர்கள் நிச்சயமாகவே சில 2 கேரக்டர்ஸ் சொல்லிட்டு விட்டுறேன். பவுலும் சீலாவும் எடுத்துக்கிறோம். துதித்தவர்கள். நீங்கள் வேதத்தில் வாசிக்க கேட்டீங்க, சிறையில் இருக்காங்க. எந்த சிறையில் இருக்காங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க? இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். பவுலும் சீலாவும் அவர்கள் நடுராத்திரியிலே துதிக்கிறார்கள். கதவுகள் திறக்கப்படுகின்றன. பெரிய நிலநடுக்கமே ஏற்படுது. அவன் அந்த வாட்ச்மேன் என்ன செய்கிறான்? பயந்துட்டு கொல்ல போகிறான் தனியவே. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் வெளிவருகிறார்கள். இங்கே எனக்கு ஒரு பெரிய அதிசயமான காரியம் என்னன்னா, அவர்கள் துதிக்கிற பொழுது அவர்கள் மட்டும் கிருபையினால் விடுதலை பெறவில்லை, அதோடு மற்ற ஆத்துமாக்களுக்கும் விடுதலை பெற்று தந்தார்கள். அந்த வாட்ச்மேன் இருந்தால் அந்த பிரிசன் கீப்பர், அவனும் ரட்சிப்படைஞ்சான், அந்த குடும்பத்தும் ரட்சிப்படைந்தது. வாட் அ கிரேஸ், வாட் அ ஒண்டர்ஃபுல் கிரேஸ் அண்ட் ஹிஸ் கிரேட்னஸ். அதே மாதிரி தான் எரிகோ மதில், அதனுடைய உயரம் என்னன்னா 13 அடியும் அதனுடைய உயரம். துதிச்சு பாடிட்டே வர்றாங்க. தே டிட் நாட் டு எனிதிங். அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை. துதித்தார்கள். அந்த அப்படியே சரிந்து விழுந்தது. அப்போ துதித்தலுடைய வல்லமை இதில் நமக்கு தெரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரை துதிக்கும் போது நாம் கிருபையில் பெருகுவோம். துதிக்கிற மனுஷன் கிருபையில் பெருகுவான். அவன் ஜெயிக்கிற மனுஷனாக இருப்பான். ஆகையினாலே துதிப்போம், கிருபையில் பெருகுவோம். இங்கே முடிக்கிறேன். அப்படியானால் நம்முடைய கிரேஸ் என்பது தேவ ஈவு, கிருபையாக கொடுத்திருப்பது. கிரேஸ் என்பது ரட்சிப்பை நமக்கு பெற்றுத்தருகிறது. அப்படியானால் கிரேஸ் என்னுடைய வல்லமையை நாம் படித்த அந்த 3 கேரக்டர்ஸ் மூலமாக, அந்த கீதியவனும் சரி மற்றவங்களும் சரி, அதுக்கப்புறம் எப்படி கிருபையை பெற்றுக்கொள்வது, அதை காலையில் தேடணும், தாழ்மைப்படணும், அவரே நம்பி இருக்கணும், துதிச்சுட்டு இருக்கணும். அப்பொழுது நம்ம அவரை பெற்றுக்கொள்ள முடியும். இதை செய்தி இங்கே முடிக்கிறேன். அப்படி முடிப்பதற்கு நிறைவாக இப்போது நான் உங்களிடத்திலே பகிரக்கூடிய ஒரு செய்தி உண்டு. நீங்களும் நானும் இனிமேல் வருகிற காலங்களில் எல்லாம் நான் இப்பொழுது பகிரப்போடுகிற இந்த காரியத்தை கட்டாயமாக நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன தெரியுமா? Grace is completely free, but it is not cheap. கிருபை முற்றிலும் இலவசமானது, ஆனால் அது மலிவானது அல்ல. ஏன் மலிவானது அல்ல? அந்த கிருபை அது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினுடைய பிரதிபலிப்பு, ஈனச்சிலுவையினுடைய பிரதிபலிப்பு. தி பிரைஸ் இஸ் பிரைஸ் ஆல்மோஸ்ட் அதனுடைய விலையை மதிக்க முடியாத ஒன்று. அப்படியானால் அப்படிப்பட்ட கிரேஸ் ஃப்ரீயாக இருந்தால் கூட அது இலவசம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஜாக்கிரதையாக, டிலிஜென்ஸோட, கேர்ஃபுல்லாக அதை கடைப்பிடிக்க அழைக்கிறோம். வில்லியம் பார்க்லி ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த கிரேஸ்னா என்னன்னு கேட்டால், திறந்த கதவு மாதிரிங்க. ஒரு வீட்டில் திறந்த கதவு இருக்குது. இந்த திறந்த கதவுன்னு ஐ எம் சாரி, ஐ எம் டேக்கிங் யுவர் டைம், ஒரு செகண்டில் 2 மினிட்ஸை முடிச்சிடுறேன். அப்படி அந்த கிரேஸ் இது ஞாபகம் வருது. கதவுன்னு சொன்னோடனே ஆபிரகாம் ஒரு ரொம்ப நோபல் மேன், நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப பெருமையான ஆளாக, ரொம்ப தாராளமாக இருப்பார். ஃபிலாந்தரபிஸ்ட் அவர். அந்த ஆபிரகாம் வீட்டில் எப்போவும் இருக்குமா, 4 வீட்டில் 4 பக்கம் கதவு திறந்துருக்குமா. ஐடியா என்ன தெரியுமா? போகிறவங்க வரவங்க யார் வேணாலும் உள்ள உடஞ்சி எதாவது சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். வறுமையான காலத்தில், கஷ்டமான காலத்தில், மக்கள் பயணித்து வருகிற காலங்களில் விரும்பினால் அவர் நுழைந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பற்றி இங்கே பேசுகிற வில்லியம் பார்க்லே என்ன சொல்கிறார்? திறந்த கதவு.
யார் வேணாலும் உள்ளே போகலாம், ஆனால் யார் வேணாலும் வெளியில் வரலாம். ஆனால் வெளியில் வருகிற பொழுது உள்ளே எந்த பாவத்தோடு போனானோ அந்த பாவத்தை சுமந்து வருகிறவனாக அல்ல, நீதிமானாக திரும்ப வருதல் வேண்டும். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் கிராண்டிங் யூ கிரேஸ். கிருபையை கடவுள் கொடுக்கிற நோக்கமே அந்த உன்னை இலவசமாக உள்ளே அனுமதிக்கிறேன், ஆனால் வெளியே போகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். போன்ஹாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் தியாலஜியன், ஒரு பெரிய தியாலஜியன், அவர் இப்படி சொல்கிறார் கிரேஸை பற்றி. ஐயா, எப்படி நீங்களும் நானும் இருக்கோம் தெரியுமா? கிரேஸ், இட் இஸ் கிரேஸ் தட் ரியலி சேஸ்ட் அஸ். இட் இஸ் கிரேஸ் தட் ரியலி காட் அஸ், எங்களை தேடி பிடிச்சிச்சு. த கிரேஸ் தட் ரியலி brought us, இங்கே கொண்டு வந்தது. கிரேஸ் தட் ரியலி கீப்ஸ் அஸ். தமிழில் சொல்கிறேன், அந்த கிருபை தான் நம்மை விரட்டியது. எங்கே இருந்தாலும் சரி விரட்டி பிடிச்சிச்சான். இட் காட்டஸ், அடித்து பிடித்து விட்டது. அதோடு நிற்கவில்லை, அந்த கிருபை நம்மை இன்னும் அப்படியே வைத்திருக்கிறது, ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபையினால் தான் என்பதை நினைக்கிறோம். அவர் he has brought us here. அவர் நம்மை கொண்டு வந்ததும் அல்ல மட்டுமல்ல, அவர் கிருபையின் மூலமாக நம்மை இன்னும் நம்மை தாங்குகிறார், பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஆகையினாலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய கிருபை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் அனுபவ ரீதியாக பேசுகிறேன், பிரசங்கியாக அல்ல. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, நான் ஒரு பிரசங்கி அல்ல. என் வாழ்விலே நான் கண்ட சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதன் மத்தியிலே அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அதை நாம் மறந்து வாழ வந்துவிடக்கூடாது. ஆகையினாலே we will continue to live by grace. May God give us the grace to continue to live in His grace. May God bless us. Thank you. சுக்லன்பானவர்களே, இந்த நாளிலும் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நன்மையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்மையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய சுகத்துக்காக, குடும்பத்தின் அனைத்து வழிநடத்தலுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையினால் மீட்டப்பட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 148 குணப்படுப்பாவி தேவ கோபவரும் மேவி என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துகிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிலை நிற்கிறோம். அதான் நான் யோசித்தேன். சரி, ஐயா அவர்கள் செய்தி வேளையில் நிறைவு பெற்றவுடன் இந்த கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடும்படியாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது செய்தி வேளையிலே பாடுகிறேன் என்று சொன்னார்கள். நாம் இந்த வேளையிலே பாடி நன்றி செலுத்தி அதன் பின்பதாக கீர்த்தனை 148 வழியாய் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். நம்முடைய அருட்பணி பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 300 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்த
அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கட்டுக்களை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபை உணர்ந்தவர்களாய் இந்த வேளையிலும் நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை 148 குணப்படு பாவி என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துகிறவர்கள் திருமேடை முன் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 148. Bye.
ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தந்தையே, நம்முடைய அளவிட முடியாத இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகள் சாமி. நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாகாதிருப்பதும் நம்முடைய சுத்த கிருபை அல்லவோ. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே சாமி. காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கிருபையை குறித்து நாங்கள் கேட்பதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு மத்தியில் பேசினதற்கு நன்றி செலுத்துகிறோம். அதையெல்லாம் உணர்ந்து இந்த வேளையில் திருப்பணிகளுக்காக ஒரு சிறு காணிக்கை படைத்திருக்கிறோம் சாமி. இந்த காணிக்கைகளெல்லாம் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காக நம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் விளங்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, தயார்படுத்துவீராக, நற்சாட்சிகளாய் எடுத்து உபயோகப்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் 42வது பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஜெபத்தின் நிறைவிலும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்ல உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் அருப்பெருந்திரு அறிவர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிரத்துக்கு வரலத்தினுடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக உமது திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுள் பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 322 கர்த்தாவே நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை எண் 322. எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலும்
விசாரமாவே நாமத்தே ஏற்றதாகி கரிக்குது. உன் காரியத்தை நலமாக இருப்பவல்லவருக்கு நீ அதை போவேயாயாக விசாரிப்பா ஆமாந்திரு மாத்திட்டமாய் தயாபர உன் தாழ்ச்சியை அறிந்தவர் சந்தோஷித்து கிரத காண நாள் ஏதென்றவரறிவா அநேகன குணங்கள் காண அந்தந்த வேளை கண்டிப்பார் தேவராமோ தேவன்பு கோரிக்கை தரும் நீ கர்த்தராம் கைவிட பண்டோம் என்றாபத்தில் நினையாதே எப்போதும் ஆடும் நோக்கு மற்றோ இரியனும் எண்ணாதே அநேக காரியத்துக்கு மாறுதல் கொண்டாகுது. கதியுள்ளோனை ஏழையாக்கி மகா எளியவனையோ இதே உயர்த்த சுவாமி தரிதோ தாழ்வாக்கு வார்வுயர்த்துவார் அடிக்கிறா அணைக்கிறா மன்றாடி பாடி கிறிஸ்துவாக உன் வேலையை நீ உண்மையோடு செய்வாயாக அப்போதே வா சேவாகத்தை நிருப காண்ப நீதிமான் கர்த்தாவாம் தேடப்படா. அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, நல்ல மன மகிழ்ச்சியான மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் பாதபடியை நிற்கும்படியாகவும் உடைய கிருபை மகா பெரிது என்பதை உணர்ந்து நன்றி செலுத்தவும் கர்த்தர் கிருபை தந்தீர். புதிய மாதத்தின் நன்மையினால் முடிசூட்டும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று மாறாத உடைய அன்புக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை
நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.